ஓம் சாந்தி. ஜூன் 11, 2025. காலை முரளி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற தூய்மையை கிரகிக்க வேண்டும். எல்லையற்ற தூய்மையை கிரகிப்பது என்றால் வேறு எவரையும் அன்றி ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதாகும். கேள்வி: நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் கொண்டிருக்கும் ஸ்திதிக்கும் நீங்கள் அதை பெற்ற பின்னர் உங்களின் ஸ்திதிக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன? பதில்: தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அனைத்து ஷரீர சம்பந்தமான உறவினர்களையும் மறந்து ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். உங்களுடைய ஆஸ்தியை நீங்கள் பெற்றுக்கொண்ட பின்னர் தந்தையை மறக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய ஆஸ்தியை பெற வேண்டும். எனவே புதிய உறவு முறைகளை உருவாக்காதீர்கள். மீறி உருவாக்கினால் அவர்களை மறப்பதற்கு நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். இப்பொழுது தந்தையை மாத்திரம் நினைவு செய்து மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெறுவீர்கள். பாடல்: இந்த நேரம் கடந்து செல்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்துகின்றார். யார் ஞானம் நிறைந்தவர்கள் ஞானி எனவும், யார் அறியாமையில் உள்ளவர்கள் அக்ஞானி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் என பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இந்த ஞானமே இந்த கல்வியாகும். இதன் மூலமாக நாம் ஒவ்வொருவரும் ஆத்மா என்றும் அவர் பரமாத்மாவான பரமதந்தை என்றும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய வெவ்வேறு இடங்களிலிருந்து நீங்கள் மதுபனிற்கு வரும்பொழுது நிச்சயமாக உங்களை முதலில் நீங்கள் ஆத்மாவாக கருதுகின்றீர்கள். நாங்கள் எங்களுடைய தந்தையிடம் செல்கின்றோம். ஷிவ் பாபா பாபா என அழைக்கப்படுகின்றார். பிரஜாபிதா பிரம்மாவின் ஷரீரத்தில் ஷிவ் பாபா இருக்கின்றார். அவரும் உங்களுடைய பாபாவே ஆவார். நீங்கள் வீட்டை விட்டு மதுபனிற்கு வரும் பொழுது நீங்கள் பாப் தாதாவிடம் செல்கின்றீர்கள் என புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் எழுதுகின்ற கடிதங்களில் கூட பாப் தாதா ஷிவ் பாபாவும் பிரம்மா தாதாவும் என்றே உள்ளது. நாங்கள் பாபாவிடம் செல்கின்றோம். பாபா ஒவ்வொரு சக்கரத்திலும் எங்களை சந்திக்க வருகின்றார். பாபா எல்லையற்ற வகையில் எங்களை தூய்மையாக்கி எல்லையற்ற ஆஸ்தியை எங்களுக்கு கொடுக்கின்றார். தூய்மை எல்லைக்கு உட்பட்டதாகவோ அல்லது எல்லையற்றதாகவோ இருக்க முடியும். நீங்கள் எல்லையற்ற முறையில் தூய்மையாகவும் சத்தோப்பிரதானமாகவும் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். அனைவரும் வரிசை கிரமமானவர்கள். நீங்கள் வேறு எவரையும் அன்றி எல்லையற்ற தந்தையை மாத்திரம் நினைவு செய்வதே எல்லையற்ற தூய்மையை கொண்டிருப்பது என்ற அர்த்தம். அந்த பாபா மிகவும் இனிமையானவர். கடவுளே அதிமேலானவர். அவர் எல்லையற்ற தந்தையாவார். அவர் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையாவார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அவரை அடையாளம் கண்டுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை எப்பொழுதும் பாரதத்திற்கே வருகின்றார். அவர் வந்து எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ளுமாறு தூண்டுகின்றார். துறவரமே பிரதான விஷயம். அது ஆர்வமின்மை என்றும் அழைக்கப்படுகிறது. தந்தை இந்த அழுக்கான பழைய உலகம் முழுவதிலும் விருப்பமின்மையை கொண்டிருப்பதற்கு உங்களை தூண்டுகின்றார். குழந்தைகளே, உங்களுடைய புத்தியின் யோகத்தை இந்த உலகத்திலிருந்து அகற்றுங்கள் என அவர் கூறுகின்றார். இந்த உலகம் துன்ப உலகமாகிய நரகம் என்று அழைக்கப்படுகிறது. மக்களும் இவ்வாறு கூறுகின்றனர். ஒருவர் இறக்கின்ற போது இன்னார் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் அந்த நபர் நரகத்தில் இருந்தார் என்றே அர்த்தம். அவர்கள் கூறுவது பிழை என நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை உங்களை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு எது சரி என்பதை கூறுகின்றார்.
இந்த நேரத்திலேயே நீங்கள் இந்த முயற்சியை செய்ய வேண்டும். வேறு எவருக்குமின்றி தந்தையால் மாத்திரமே உங்களை சொர்க்கவாசிகள் ஆக்குவதற்கான முயற்சியை செய்ய தூண்ட முடியும். நீங்கள் இப்பொழுது 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசிகள் ஆகுவதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். தந்தையே உங்களை இவ்வாறாக ஆக்குகின்றார். அவர் தந்தையாகிய சொர்க்க கடவுள் என அழைக்கப்படுகின்றார். அவர் வந்து கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உங்களை முதலில் அமைதி தாமத்திற்கு திரும்பவும் அழைத்து செல்கின்றேன். அவர் அதிபதி ஆவார். நீங்கள் அமைதி தாமத்திற்கு சென்று பின்னர் உங்களுடைய பாகத்தை நடிக்க சந்தோஷ தாமத்திற்கு செல்வீர்கள். நாங்கள் அமைதி தாமத்திற்கு செல்லும் பொழுது மற்ற மதத்தவர்களும் அமைதி தாமத்திற்கு செல்வார்கள். உங்களின் புத்தியில் நாடக சக்கரத்தின் முழு ஞானத்தையும் வைத்திருங்கள். நாங்கள் அனைவரும் அமைதி தாமத்திற்கு சென்று பின்னர் நாங்கள் முதலில் இங்கே இறங்கி வந்து எங்களது ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். நீங்கள் எவரிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்களோ அந்த ஒருவரை நிச்சயமாக நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒருமுறை ஆஸ்தியை பெற்றவுடன் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மிக இலகுவாக உங்களின் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். தந்தை நேரடியாகவே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஷரீர சம்பந்தமான உறவு முறைகள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இப்பொழுது புதிய உறவு முறையை உருவாக்காதீர்கள். நீங்கள் புதிய உறவு முறையை உருவாக்கினால் நீங்கள் அந்த நபரை மறக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு மகளோ அல்லது மகனோ பிறந்தால் அதுவும் கடினமானதே. அது மேலதிகமாக மற்றவர்களின் நினைவாகும். தந்தை கூறுகின்றார், அனைவரையும் மறந்து ஒருவரை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். அவர் மாத்திரமே உங்களின் தாய், தந்தை, ஆசிரியர், குரு ஆவார். அவரே எங்களின் அனைத்துமாக இருக்கின்றார். நாங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகளான சகோதர சகோதரிகள். எங்களுக்கு தாய் வழி, தந்தை வழி, மாமன் போன்ற எந்த உறவு முறைகளும் இல்லை. சகோதர சகோதரிகள் என்ற உறவு முறையை மாத்திரம் கொண்டிருக்கும் நேரம் இதுவாகும். நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், அத்துடன் சிவ் பாபாவின் குழந்தைகளும் ஆவீர்கள். ஆகையினால் நீங்கள் பேரன் பேத்திகள். உங்களால் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக உங்கள் புத்தியில் உறுதியாக வைத்திருக்க முடியும். குழந்தைகளாகி நீங்கள் நடக்கும் பொழுதும் சுற்றி திரியும் பொழுதும் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இப்பொழுது வாழும் கலங்கரை விளக்கங்கள் ஆவீர்கள். நீங்கள் ஒரு கண்ணில் அமைதி தாமத்தையும் மறு கண்ணில் சந்தோஷ தாமத்தையும் வைத்திருக்கின்றீர்கள். அந்த கலங்கரை விளக்கங்கள் உயிரற்றவை. ஆனால் நீங்கள் உயிருள்ளவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாகி அனைவருக்கும் இந்த பாதையை காட்டுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த உலகம் துன்பதாமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். மற்றவர்கள் கலியுகத்தில் இருக்கிறார்கள். சங்கம யுகத்தில் தந்தை அவரது குழந்தைகளுடன் இங்கே இருந்து பேசுகின்றார். அவரது குழந்தைகள் மாத்திரம் இங்கே வருகின்றார்கள். சில குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா, நான் இன்னார் இன்னாரை உங்களிடம் அழைத்து வரலாமா? அவர் நல்லவர், தெய்வீக குணங்களை எடுத்துக் கொள்வார். அம்பு சில நேரத்தில் அவருக்கு தைக்கலாம். பாபா பின்னர் கருணை கொண்டு அந்த ஆத்மா நன்மையடைய கூடும் என நினைப்பார். இது அதி உன்னதமான சங்கமயுகம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்திலேயே நீங்கள் அனைவரிலும் மேன்மையான மனிதர்கள் ஆகின்றீர்கள். கலியுகத்தில் மனிதர்கள் அனைவரும் சீரழிந்தவர்கள். அவர்கள் மேன்மையான மனிதர்களான லக்ஷ்மி நாராயணனின் சிலைகளின் முன்னே சென்று வழிபடுகிறார்கள். சத்யுகத்தில் யாரும் எவரையும் வழிபடுவதில்லை.
இங்கே இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் அங்கே இருக்க முடியாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் தந்தையின் நினைவில் மிக நன்றாக நிலைத்திருந்து சேவையும் செய்தீர்களானால் முன்னேறி செல்லும் பொழுது காட்சிகளை காண்பீர்கள். நீங்கள் எவரையும் வழிபடுவதில்லை. தந்தை உங்களுக்கு இலகுவாக கற்பிக்கின்றார். வீட்டில் இருக்கும் பொழுதே உங்களால் காட்சிகளை காண முடியும். பலர் பிரம்மாவின் காட்சிகளை கண்டார்கள். அவருடைய காட்சியை காண்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டி இருக்கவில்லை. எல்லையற்ற தந்தை இவர் மூலமாக காட்சிகளை அருளுகின்றார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் யாரிடம் பக்தி உணர்வை கொண்டிருக்கின்றார்களோ அவரை காட்சியில் காண்பார்கள். இப்பொழுது உங்களுடைய பக்தி உணர்வு அதிமேலான தந்தையின் மீதே உள்ளது. நீங்கள் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே தந்தை காட்சிகளை அருள்கின்றார். ஆரம்ப காலத்தில் பலர் சாதாரணமாகவே டிரான்ஸில் சென்றார்கள். அவர்கள் ஒன்றாக அமர்ந்திருந்து டிரான்ஸில் செல்வார்கள். அவர்கள் எவ்விதமான பக்தியும் செய்ததில்லை. குழந்தைகள் வழிபாடு போன்றவற்றை செய்வார்களா? நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்ற ஒரு விளையாட்டை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு டிரான்ஸில் செல்வார்கள். கடந்த காலத்தில் கடந்தவை அனைத்தும் மறுபடியும் நடைபெறும். நாங்கள் இந்த தர்மத்திற்கு சொந்தமானவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதுவே சத்யுகத்தின் முதலாவது தர்மமாகும். அது பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பின்னர் படிப்படியாக கலைகள் குறைவடைகின்றன. நீங்கள் புதிய வீட்டில் அனுபவிக்கின்ற அதே சந்தோஷத்தை பழைய வீட்டில் அனுபவிக்க முடியாது. சிறிது காலத்தின் பின்னர் அந்த பிரகாசம் குறைந்துவிடும். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் பெருமளவு வித்தியாசம் உள்ளது. நரகத்தையும் பாருங்கள், சொர்க்கத்தையும் பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். தந்தை மீதான உங்களின் நினைவு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஆத்மா என்பதை மறந்தவுடன் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதே நீங்கள் ஓர் ஆத்மா என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க முயற்சி செய்யுங்கள். பின்னர் உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். நீங்கள் ஷரீர உணர்விற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய ஷரீர சம்பந்தமான உறவு முறைகளை நினைவு செய்வீர்கள் என்பது ஒரு நியதியாகும். என்னுடையவர் ஒரே ஒருவரே அன்றி வேறு எவருமில்லை என்று நீங்கள் கூறி வந்தீர்கள். பாபா, நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணம் செய்வேன். இப்பொழுதே அந்த நேரமாகும். ஆகையினால் ஒருவரை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் கண்களால் எவரையும் பார்க்கலாம். நீங்கள் சுற்றுலா செல்லலாம். ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை மாத்திரம் நினைவு செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் செயல்களை செய்யலாம். ஆனால் உங்கள் கைகள் வேலையை செய்யட்டும். உங்களின் இதயம் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் அன்பிற்குரியவரை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு சிநேகிதி மீது அன்பு செலுத்த தொடங்கினால் அவளை நீங்கள் எப்பொழுதும் நினைவு செய்வீர்கள். பின்னர் அந்த இழையை, அதாவது பற்றை அகற்றுவது கடினமாக இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பின்னர் இது என்ன என்று பாபாவை நீங்கள் கேட்பீர்கள். ஓ, ஆனால் ஏன் உங்களை மற்றொருவரின் பெயர் ரூபத்தில் சிக்கவிட்டீர்கள்? முதலில் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் உங்களின் கடந்த கால கர்ம கணக்குகள் உங்களை ஏமாற்றுகின்றன. தந்தை கூறுகின்றார், உங்கள் கண்களால் பார்ப்பவற்றை எல்லாம் உங்கள் புத்தியில் ஈர்க்க அனுமதிக்காதீர்கள். சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். இங்கே அமர்ந்திருக்கும் போதே பல குழந்தைகளால் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்க முடிவதில்லை. ஆகையால் எந்த அளவிற்கு சிவ் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என உங்களை சோதித்து பாருங்கள். இல்லாது விட்டால் உங்களுடைய அட்டவணை பாழாகிவிடும். கடவுள் கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அதை குறித்து வையுங்கள்.
நீங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் நினைவில் அமர்ந்திருங்கள். உணவை உண்ணுங்கள், உலாவச் செல்லுங்கள். பின்னர் 10 to 15 நிமிடங்கள் நினைவில் அமர்ந்திருங்கள். இங்கே உங்களுக்கு செய்வதற்கு சொந்த வேலைகள் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக உங்களில் சிலர் தொடர்ந்தும் உங்கள் புத்தியால் நீங்கள் விட்டு சென்ற வேலைகளையோ வியாபாரத்தையோ நினைவு செய்கின்றீர்கள். இந்த இலக்கு மிக உயர்ந்தது. இதனாலேயே பாபா கூறுகின்றார், உங்களை சோதியுங்கள். இது இப்பொழுது உங்களுடைய மிகவும் பெருமதியான நேரமாகும். பக்தி மார்க்கத்தில் பெருமளவு நேரத்தை நீங்கள் வீணாக்கினீர்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் வீழ்ந்தீர்கள். ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சியை கண்டால் அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். ஆனால் அவர் எதையுமே பெறுவதில்லை. நீங்கள் ஒரு முறை மாத்திரமே தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னுடைய நினைவில் நிலைத்திருங்கள். உங்களுடைய பல பிறவி பாவங்கள் அழிக்கப்படும். நினைவில் நிலைத்திருக்கும் குழந்தைகளால் மாத்திரமே அவர்களுடைய பாவங்களை அழித்து கர்மாதீத் நிலையை அடைந்து ஸ்வர்க்கத்திற்கான கடவுச்சீட்டை பெற முடியும். இல்லாது விட்டால் பெருமளவு தண்டனை அனுபவம் செய்ய வேண்டியிருக்கும். பாபா மேலும் உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். கிரீடத்துடன் சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் ஒரு புகைப்படத்தை உங்களுடைய சட்டை பையில் வைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் என்னவாக இருந்து இவ்வாறாக மாறுகின்றீர்கள் என நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த அளவிற்கு அந்த புகைப்படத்தை பார்க்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் நினைவை கொண்டிருப்பீர்கள். பின்னர் நீங்கள் அந்த படத்தில் பற்றுள்ளவர் ஆகிவிடுவீர்கள். நான் இப்பொழுது சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகின்றேன். நீங்கள் புகைப்படத்தை பார்க்கின்ற போது பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வதுடன் சிவ் பாபாவையும் நினைவு செய்வீர்கள். இந்த விஷயங்கள் அனைத்தும் முயற்சி செய்வதற்கான வழிமுறைகள். சத்திய நாராயணனின் கதையை கேட்டதன் மூலம் அவர்களுக்கு என்ன நடந்தது என எவரையாவது கேளுங்கள். எங்களுடைய பாபா உண்மையான சத்திய நாராயணனின் கதையை எங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் எடுக்கின்ற 84 பிறவிகளின் கணக்கும் இருக்கிறது. அனைவரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. வெளி உலகிலுள்ள எவருமே இதை பற்றி எதையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் இந்த விஷயங்களை பற்றி பேசுவார்கள். அது வெறும் விளக்கம் என அழைக்கப்படுகிறது. இங்கே உங்களுடையவை நடைமுறையானவை. இப்பொழுது நடைமுறையில் நடப்பவற்றை கொண்டே பக்தி மார்க்கத்தில் வேத நூல்கள் உருவாக்கப்பட்டன. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகி பின்னர் விஷ்ணு தாமத்திற்கு செல்கின்றீர்கள். இது புதிய விஷயம். இது பொய்மையான ராவண ராஜ்யம். பின்னர் அது சத்யுகமாகி ராமராஜ்யம் இருக்கும். இவை உங்களுடைய படங்களில் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளன. இது இப்பொழுது இந்த பழைய உலகின் முடிவாக உள்ளது. 5000 வருடங்களுக்கு முன்னரும் விநாசம் இடம்பெற்றது. இத்தகைய விஷயங்களை உருவாக்கும் விஞ்ஞானிகளும் தங்களை அவற்றை அனைத்தும் செய்யும்படி யாரோ தூண்டுவதாக நினைக்கிறார்கள். அந்த பொருட்களை உருவாக்குவதன் மூலம் தாம் அனைத்தையும் அழித்து விடுவோம் என்பதையும் அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் அனைத்தும் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு அப்பால் உள்ளது. ஏனென்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள். தாம் வீட்டில் இருந்தவாறே வேறு இடங்களுக்கு குண்டுகளை அனுப்பி அனைத்தையும் அழித்துவிட முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும். விமானங்கள், பெட்ரோல் போன்றவற்றுக்கு எந்தவித தேவையும் இருக்க முடியாது. அழிவு நிச்சயமாக இடம்பெறவே வேண்டும். சத்யுகம் புதிய உலகமாக இருந்தது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது இதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். ஸ்தாபனை நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதை பற்றி சிறிதளவும் சந்தேகம் இருக்க முடியாது.
முன்னைய கல்பத்தில் நடந்தது போலவே இந்த நாடகம் தொடரும். நாடகம் நிச்சயமாக உங்களை முயற்சி செய்ய தூண்டுகிறது. நாடகத்தில் என்ன நடக்க இருக்கிறதோ அது நடக்கும் என்றில்லை. சிலர் முயற்சி பெரிதா அல்லது வெகுமதி பெரிதா என கேட்பார்கள். முயற்சியே பெரியது. ஏனெனில் நீங்கள் முயற்சி செய்யும் அளவிற்கு ஏற்பவே வெகுமதி கிடைக்கும். முயற்சி செய்யாது இங்கே எவரும் இருக்க முடியாது. நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். குழந்தைகள் அனைத்து இடங்களிலிருந்தும் இங்கே வந்து தொடர்ந்தும் முயற்சி செய்கிறார்கள். பாபா, நான் உங்களை மறந்துவிட்டேன் என அவர்கள் கூறுகிறார்கள். ஓ சிவ் பாபா தன்னை நினைவு செய்யுமாறு உங்களுக்கு கூறுகின்றார். யாருக்கு அவர் இதை கூறினார்? அவர் ஆத்மாக்களாகிய உங்களுக்கே கூறினார். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுடனேயே பேசுகின்றார். சிவ் பாபா மாத்திரமே தூய்மையாக்குபவர். ஆத்மாக்களாகிய நீங்கள் அவர் கூறுவதை கேட்கின்றீர்கள். எல்லையற்ற தந்தை உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார் என்ற உறுதியான நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் அதிமேலான தந்தை, அனைவரிலும் அதி அன்பான தந்தை ஆவார். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அவரை நினைவு செய்தீர்கள். உங்கள் வழிகளும் முறைகளும் தனித்துவமானவை என்று நினைவு கூறப்படுகிறது. ஆகையினால் அவர் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த மனிதர்கள் அனைவருமே வீடு திரும்ப வேண்டும் என்பது உங்களின் புத்தியில் இருக்கிறது. எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என நினைத்து பாருங்கள். அவர்கள் அனைவருடைய வம்சாவளி விருட்சமும் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைவரும் அங்கே சென்று வரிசை கிரமமாக இருப்பார்கள். ஒரு வகுப்பு அடுத்த வருடத்திற்கு மாற்றப்படும் பொழுது அந்த மாணவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாக அமர்வார்கள். நீங்களும் வரிசை கிரமமாகவே திரும்புகின்றீர்கள். அனைத்து சிறிய புள்ளிகளான ஆத்மாக்களும் வரிசை கிரமமாக திரும்பிச் செல்வார்கள். பின்னர் வரிசை கிரமமாக கீழே வந்து தங்களுடைய பாகங்களை நடிப்பார்கள். அது ருத்ராட்ச மாலையாகும். தந்தை கூறுகின்றார், பல கோடிக்கணக்கான ஆத்மாக்களின் மாலை எனது மாலையாகும். மலராகிய நான் மேலே இருக்கின்றேன். பின்னர் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக கீழே வருவார்கள். இந்த நாடகம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. கூறப்பட்டுள்ளது, இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. எவ்வாறு இந்த நாடகம் தொடர்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருக்கும் கூறுங்கள், உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களால் வீடு திரும்ப முடியும். இதற்கு முயற்சி தேவை. அனைவருக்கும் பாதையை காட்டுவது உங்களின் கடமை. நீங்கள் எவரையும் ஷரீரதாரிகளுடன் சிக்க வைப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் எரிந்துவிடும். தந்தை கொடுக்கின்ற வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். இதில் எதை பற்றியும் கேட்பதற்கு எதுவும் இல்லை. எவ்வாறாயினும் நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் பாபா என்ன கருணையை கொண்டிருக்க முடியும்? நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் உங்களுடைய ஆஸ்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். ஆகையினால் நீங்கள் நிச்சயமாக சொர்க்கமென்னும் ஆஸ்தியை பெறுவீர்கள். இப்பொழுது இந்த மரம் பழையதாகிவிட்டது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் இந்த பழைய உலகின் மீது விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே எல்லையற்ற விருப்பமின்மை என அழைக்கப்படுகிறது. ஹத்த யோகிகள் எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மையை கொண்டுள்ளார்கள். அவர்களால் உங்களுக்கு எல்லையற்ற விருப்பமின்மையை கற்பிக்க முடியாது. எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மையை கொண்டுள்ளவர்களால் எவ்வாறு எல்லையற்ற விருப்பமின்மையை கற்பிக்க முடியும்? தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஓ எனது நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, நீங்களும் எங்களின் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டுகொண்ட தந்தையே என பதிலளிக்கின்றீர்கள்.
63 பிறவிகளாக நீங்கள் தந்தையை நினைவு செய்தீர்கள். நாங்கள் வேறு எவருக்குமின்றி ஒரு தந்தைக்கே சொந்தமானவர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் சொர்க்கத்திற்கான கடவுச்சீட்டை பெறுவதற்கு தந்தையின் நினைவின் மூலம் உங்களது பாவங்களை அழித்து உங்களின் விதியை கர்மாத்தீதாக்குங்கள். உங்களை தண்டனையிலிருந்து பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். 2. ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் வீட்டிற்கான பாதையை காட்டுங்கள். வாழும் கலங்கரை விளக்கங்கள் ஆகுங்கள். ஒரு கண்ணில் அமைதி தாமமும் மறு கண்ணில் சந்தோஷ தாமமும் இருக்கட்டும். இந்த துன்ப தாமத்தை மறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் ஈடேற்றும் உணர்வுடன் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பீர்களாக. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மேன்மையான உணர்வுகளை, அதாவது ஒவ்வொரு ஆத்மாவையும் ஈடேற்றும் உணர்வுகளை கொண்டிருந்து ஆத்மாக்களை முன்னேற்றுதல் என்றால் அனைவருக்காகவும் தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். உங்களின் தூய மனோபாவத்தாலும் நலம் விரும்பி என்ற உங்களின் ஸ்திதியாலும் மற்றவர்களின் குறைபாடுகளை மாற்றுங்கள். மற்றவர்களின் பலவீனங்களை அல்லது குறைபாடுகளை உங்களுடையதாக கருதி அவற்றை பற்றி பேசி பரப்புவதற்கு பதிலாக அவற்றை ஏற்றுக்கொண்டு மாற்றிவிடுங்கள். இதுவே மரியாதை கொடுப்பதாகும். பெரிய விஷயத்தையும் சிறியதாக்குதல், மன விரக்தி அடைந்துள்ள ஆத்மாக்களை சக்திசாலி ஆக்குதல், அவர்களின் சகவாசத்தில் நிறமூட்டப்படாது இருத்தல், ஆனால் அவர்களுக்கு தொடர்ந்தும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்குவதே மரியாதை கொடுப்பதாகும். இத்தகைய மரியாதை கொடுப்பவர்கள் மட்டுமே மற்றவர்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். ஸ்லோகம். நீங்கள் செய்யும் தியாகத்தின் மூலம் பெற்ற பாக்கியத்தை உங்களின் பழைய சுபாவமும் சமஸ்காரங்களும் இல்லாமல் செய்துவிடும். ஆகவே அவற்றையும் துறந்துவிடுங்கள். அவ்யக்த இஷாரா. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அகநோக்கில் இருங்கள். தந்தை பிரம்மாவிற்கு எப்பொழுதும் ஏகாந்தத்தில் விருப்பம் இருந்தது. அதனால் எப்பொழுதும் அகநோக்கில் இருந்தார். நான் ஓர் ஆத்மா, நான் ஓர் ஆத்மா என்ற பாடத்தை அவர் எப்பொழுதும் உறுதியாக்கி கொண்டார். அதனால் அவர் எப்பொழுதும் அமைதி கடலிலும் சந்தோஷ கடலிலும் திளைத்திருந்தார். அவரின் தூய எண்ணங்கள், அதிர்வலைகள், மனோபாவம், வார்த்தைகள், தொடர்புகள் மூலமாக அவர் தொடர்ந்தும் அனைவருக்கும் அமைதியின் சந்தோஷத்தின் அனுபவங்களை வழங்கினார். அதேபோல் தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி.